அப்புறம் எல்லாரும் கதை என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சந்தையில் நாட்டில் எடுக்கும்போது ஆர்டிஸ்ட் அம்பியா கிட்ட வேலை வாங்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வீட்டில் என் பையன் ஒரு நாள் என்னை அழ வச்சதில்லை. ஆனால் டைரக்டர் செந்தில் அவனை படத்தில் காமிச்சு என்னை அழ வச்சிட்டார். அந்த நீங்கள் கேட்டவையில் ஒரு சாங் பார்த்தேன், எனக்கு அது அப்படியே மைண்டில் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும்னு. நான் சொன்னேன், சார் யோசிச்சு பாருங்கள், அது 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினேன் சார். நான் நன்றி உரைக்கு தான் வர்றேன்னு சொன்னேன். என்னை வாழ்த்துங்க பையனை பற்றி அப்படின்ட்டாங்க. இல்லை, நன்றி தான் சொல்லணும். நான் முதல்ல செந்தில் ஒரு 10 பேர்த்த மேடை ஏற்றி அவங்கள ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் வர்றதுக்கு முன்னால் ஃப்ளவர் இது கொடுத்து அவங்களெல்லாம் யார் என்னன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக வளர்ந்து வர டைரக்டர்ஸ், புதுசாக வர்றவங்க, புதுசாக வர நடிகர்களாக இருந்தாலும் சரி, பத்திரிகை மீடியாக்கள் இவங்க தான் மெயின். ஸோ நாங்களே இவ்வளோ தூரம் அம்மாவும் அப்பாவும் பயணம் பண்ணது கூட அவங்க தான் காரணம். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அதாவது சின்ன கேரக்டர் இருந்தால் கூட பரவாயில்ல, அதாவது கேரக்டர் அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாந்தனுக்கு நடிக்கிறாரு மெயினாக. அதில் சின்ன கேரக்டர் இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்கள் டைரக்டர், என்னோடய டைரக்டர் பையன் மனோஜ் நடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஓகேன்னு சொல்லி வந்தது ரொம்ப பெருமையாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு நன்றி. பிருத்திவியும் அதே மாதிரி பாண்டியராஜ் சொல்லும்போது நான் முன்னால் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரியா அந்த பிருத்திவி அந்த சாங்கு அந்த எண்டு வரும்போது எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. எனக்கு எப்படிங்கும்போது அப்புறம் பாண்டியராஜனுக்கு எப்படி இருக்கும். அவர் எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கும்போது கூட அந்த கண்ணில் இன்னும் அந்த கலக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ பிருத்திவி எல்லோரும் அது மாதிரி கவுண்டமணி சார், அவர் ரொம்ப நாள் நடிக்காமல் இருந்து ஐ எம் பேக் அப்படின்னாரு. நான் எங்கேயோ டெல்லி போகாமல் இருந்தால் கண்டிப்பாக அவரை பிடிச்சி இங்கே கொண்டுருப்பேன். மறுபடியும் ஒரு ஐ எம் பேக் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வாங்க மணின்னு பிடிச்சிட்டு வந்திருப்பேன். நான் எங்கேயோ 2 நாள் டெல்லியில் போய் அங்கே போய் சுற்றிட்டு இருந்ததுனால என்னால் நேராக போய் அவரை கூப்பிட முடியாமல் போச்சு. அவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் கலகலப்பாக இருந்திருக்கும். அப்புறம் எல்லோரும் கதை என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ ப்ரொடியூசரில் ஒரு ஆள் சொல்லும்போது, பாக்யராஜ் சார் ஸ்க்ரீன் பிளேல எதுவுமே சொல்லாமல் வந்ததே பெரிய சமாச்சாரம் சார் அப்படின்னாரு. அவர் முழுசாக ஸ்க்ரீன் பிளே என்கிட்ட சொல்லல, அவுட்லைன் தான் சொன்னார். அவுட்லைனில் அந்த ஸ்கெல்டன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் அவர் சொல்லுற விதத்தில் இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத தெளிவாக என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் உள்ளே போகலை. ஏன் உள்ளே போகலைன்னா, அந்த நாட்டில் எடுக்கும்போது அந்த கிளைமேக்ஸில் எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் அம்பியா கிட்ட வேலை வாங்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போது அந்த நாட்டில் இருக்கும்போது எங்கள் டைரக்டர்கிட்ட போய், சார் அந்த அம்பியா கிட்ட எனக்கு வேலை வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கிளைமேக்ஸ் கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு. அவர் கதையை ஃபுல்லாக கேட்டார். ராஜன், இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிற, ஒரு நாளைக்கு அந்த அம்பியா கிட்ட வேலை வாங்குறதுக்காக நீ என்னை கூப்பிட்டு உன்னோட கிரெடிட் பூரா நான் தான் ஏதோ பண்ணேன்னு வந்துடும், அதனால் உன்னால் முடியும் அப்படின்னு. இல்லை சார், உங்கள் மாதிரிலாம் கையெல்லாம் ஓங்க முடியாது எனக்கு ஆர்டிஸ்ட்கிட்ட, ஏன்னா அழுக வரலன்னா பட்டுன்னு விட்டுருவார். அப்புறம் அவர் பெருந்தன்மையாக, இல்லையா உன்னால் முடியும், நீ ஒரு நாள் ட்ரை பண்ணு, முடியலன்னா அப்புறம் நான் வர்றேன் அப்படின்னாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் செஞ்சேன். அவர் சொன்னது அவ்வளோ பெருந்தன்மையாக சொன்னார். அது மாதிரி செந்தில் நான் எதுலையாவது உள்ளே வந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா செந்திலுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை எதுவும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சேன். அவங்க பிரியா அவங்க குருநாதர் அவங்க கூட வரும்போது அதை நான் சொல்லியிருந்தேன், என் குருநாதர் வர வேண்டியது இன்றைக்கி வர முடியாமல் போயிடுச்சு, அதனால் சீனியர்னு சொல்லி என்ன ஏதாவது இதுலையாவது போட்டுற போகிறாங்க, அதனால் நம்ம முருகதாஸ் கொடுத்து பிரியா அவங்க குருநாதர் அவங்களுக்கு கௌரவிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு வரும்போதே சொல்லிட்டு இருந்தேன். செந்திலே ஏற்கனவே அந்த அடியிலே இருந்திருப்பார் போல இருக்கு. அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வீட்டில் என் பையன் ஒரு நாள் என்னை அழ வச்சதில்லை. ஆனால் டைரக்டர் செந்தில் அவனை படத்தில் காமிச்சு என்னை அழ வச்சிட்டார். பயங்கர எமோஷன் ஆகிட்டேன். நான் படம் பார்த்து அழுதுலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அப்புறம் பரபரப்பு ஃபீல் ஆகிடுச்சு. இதுதான் உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை கண்டிப்பாக படத்தில் கொண்டாந்துருக்கீங்க. சினிமா எவ்வளோலாம் கொடுக்குதுங்க எங்களுக்கு. மீன் நடிச்சு பார்க்குறோம், ஏதோ கஷ்டம்லாம் புலம்பு சொல்லாது. இனிமேல் கஷ்டத்தையே தூக்கி போட்டுருக்கோம். என் குருநாதர் மேடையில் உட்காந்துருக்காரு. குருநாதர் பையன் கதாநாயகன்,
அவருடைய குருநாதர் பையன் நடிக்கிறார் மனோஜ், அவரு கூட என் பையன் நடிக்கிறார். இதை விட என்ன வேணும்? இதை நான் சந்தோஷமாக உட்காந்து பார்க்குறேன். சத்தியம் தேட்டருக்கு உள்ளே வரத்துக்கு டிக்கெட்டு காசுலாம் வெளியே நின்றுந்தேன் நான். இன்றைக்கி எங்கள் பையன் ஆடியோ ரிலீஸாக இங்கே வந்து பார்க்குறேன்னா சினிமா கொடுக்கும், எப்போ வேணால் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயம், இந்த யாரெல்லாம் இங்கே இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா எல்லாமே மேதைகள். எங்கள் டைரக்டர் இருக்கார், எங்கள் டைரக்டர் பாரதிராஜ சார்ட்ட ஒர்க் பண்ணார். பாரதிராஜ அவர்கள் அவினாசி மணி வட்டு உட்கார்ந்து ஒர்க் பண்ணார். அவினாசி மணியுடைய பேரன் தான் பிருத்திவிராஜன். அவினாசி மணி அவர்கள் கண்ணதாசன்கிட்ட உட்கார்ந்தார். இப்போ கண்ணதாசன் பேரன் இருக்கார். இது சினிமா உழைச்சா கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கோம். இவங்க அத்தனை பேருமே சொன்னாங்க, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு விஷயம் சொல்கிறேன், கஷ்டப்பட்ட அனைவரும் வெற்றி பெற்றதில்லை, ஆனால் வெற்றி பெற்ற அனைவரும் கஷ்டப்பட்டார்கள். நன்றி, வணக்கம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதில் என் பையனை பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான சாந்தனு பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு 2 வருஷம் முன்னாடி செந்தில் கதை சொல்ல வந்தார் எங்கள் வீட்டுக்கு. நான் ஆஃப்கோர்ஸ் கேட்கல, கதை யாருமே கேட்கல. ஆனால் சாந்தனு வந்து, அம்மா ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, நான் இந்த ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படின்னு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். நானும் கேட்டேன், நல்லா சொல்கிறாப்புல கதை அப்படின்னாரு. யார் டைரக்டருங்கன்னா அவரே தான் அப்படின்னாரு. ஐயோ புது டைரக்டர் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தேன். இல்லை சோனு சாந்தனு சொன்னப்பல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குமா, அவர் சொல்கிற விதத்துலேயே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. சரி நல்லா யோசிச்சு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செந்தில் வீட்டுக்கு வந்தார். அம்மா நீங்களும் நடிக்கிறீங்க அப்படின்னாரு. என்னங்க சார் இது அப்படின்னேன். இல்லை நீங்கள் நடிக்கணும் அந்த படத்தில். நான் நடிக்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னேன். இல்லை எனக்கு தெரியாது, அந்த நீங்கள் கேட்டவையில் ஒரு சாங் பார்த்தேன், எனக்கு அது அப்படியே மைண்டில் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும்னு. நான் சொன்னேன், சார் யோசிச்சு பாருங்கள், அது 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினது. நீங்கள் அன்றைக்கி நினைக்கிற போட்டிமா வேறு, இன்றைக்கி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, தயவு செஞ்சு இந்த விஷ பரீட்சைலாம் வேண்டாம் அப்படின்னு. இல்லைம்மா நீங்கள் தான் பண்ணணும் சொல்லி தொடர்ந்து. அப்படின்னா சரி சார் அட்லீஸ்ட் எனக்கு ரோல் சொல்லுங்கண்ணே. இதோ சொல்கிறேம்மா அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்துருங்கம்மா நான் சொல்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் வரணும், இப்படி கையை வைங்க, இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் சரி நான் அன்றைக்கி பேக்கப் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. திருப்பி இன்னொரு நான் கூப்பிட்டாரு, சார் கொஞ்சம் என்ன ரோல் சொல்லுங்கண்ணே. இதோ சொல்கிறேம்மா அப்படின்னாரு. சத்தியமாக சொன்னால் இன்னி வரைக்கும் எனக்கு கதை தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் இந்த படத்தில் நடித்தவங்க யாருக்குமே கதை தெரியாது, அவரை தவிர. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஒரு பாலிஷ்டாக ஒரு பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குற சாங்கு ட்ரெய்லர் எல்லாமே இருந்தது. வாழ்த்துக்கள் செந்தில், வாழ்த்துக்கள் அவுகத். உங்கள் மியூசிக் ரொம்ப கேட்சியாக இருக்குது. இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இது வந்து என் பையனுக்கு சப்போர்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க செந்தில் ஒவ்வொரு நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்தார் எனக்கும் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாள் நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பணமே இல்லாமல் ஷூட்டிங் கேன்சல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு தைரியம், அவர் எடுக்கிற அவரோட கதையில் அவரோட ஸ்கிரிப்டில் அவருக்கு நம்பிக்கை. ஸோ அது எல்லாமே நாங்களும் கூட இருந்திருக்கோம். ஸோ அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையணும்னு நான் என்னோடய வாழ்த்துக்கள். வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா, மேடையில் இருக்கிற லெஜண்ட்ஸ். இந்த படத்தில் வந்து நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குது. திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க, விருப்பறாங்க. இதில் வந்து சிறப்பு என்னென்னா, பாரதிராஜா சார் சொன்னேன், பாக்கியராஜ் சார் சொன்னேன், பாண்டியராஜ் சார் சொன்னேன். எல்லாம் வெட்டரன்ஸ் சினிமாவில். அவங்கள பார்த்தா எல்லோரும் சினிமாவுக்கு வந்தோம். அவங்க பிள்ளைங்க எல்லாம் இந்த படத்தில் ஒன்றா நடிச்சிருக்காங்க. பாக்யராஜ் சாரை பார்த்து தான் நாங்கள்லாம் வந்து ஸ்கிரிப்டு, நான் ஒரு 60-70 படம் பண்ணியிருக்கேன். நிறையா ரைட்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். பட கதை அப்படின்னோடனே ரூம் போட்டு எல்லோரும் பேசுவாங்க. பாம்புரோவில் பழக ஹோட்டலில் உடனே முந்தானே முடிச்ச போட்டுக்கோங்க, போட்டு ஃபஸ்ட்லேருந்து எப்படி கேரக்டர் இன்ட்ரடக்ஷன், எப்போ வரணும், எப்போ ட்விஸ்ட் வரணும் அப்படின்னு. அது வந்து எங்களுக்கு ஒரு பைபிள் மாதிரி. அதை பார்த்து தான் வந்து இப்படி தான் படம் பண்ணோம் அப்படின்ட்டு. சார் இங்கே மட்டும் இல்லை, ஹிந்திலையும் போய் சாதித்தவர். அது மாதிரி அவங்க சார் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அது சாந்தனு வந்து இப்போ ஒரு படம் பார்த்தேன், திரைக்கதை வசமான பிரபுதேவா மாதிரி ஆடிட்டுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது பார்த்த உடனே சாந்தனு ஃபோன் பண்ணிச்சோம், இதை நேரில் சொன்னால் தான் நல்லதுன்றதுனால சொல்கிறேன். அப்படி ஸ்டன் ஆகிட்டேன் அதை பார்த்துட்டு. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு.
பிரமாதமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஒரு இது வந்து எங்கள் டைரக்டர் வாய்மை செந்தில்குமார் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இது பண்ணார் இதில். ஏன்னா எத்தனை ஆர்டிஸ்ட் தெரியுமா இதில்? ஒரு 10 ஆர்டிஸ்ட். அண்ணன் கவுண்டமணி அண்ணன், தியாகராஜன் சாரு, ஊர்வசி, இப்படி நிறைய ஆர்டிஸ்ட் அதில், ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இதில். எல்லாரையும் வச்சு ஒரே ஒரு புது இயக்குனர் ஃபஸ்ட்டு வந்து அப்படி டீல் பண்ணுறது வந்து கஷ்டம். அத்தனை பேர் ஆர்டிஸ்டையும் நான் பக்கத்துலேயே வேறு பேரலாக 2-3 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படம் பண்ணும்போது அங்கெல்லாம் 2 கேரவன் நிற்கும், இந்த படத்தில் வந்து 8 கேரவன் நிற்கும். அவ்வளோ தூரம் இதாக பண்ணார். கிராண்டாக வந்து இன்னும் இவ்வளவு செலவு எப்படி என்ன கட்டுப்படி அப்படின்னு நான் கேட்பேன். இல்லை சார், படம் குவாலிட்டின்னு இதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப டீசெண்டாகவும் ஒரு அழுத்தமாகவும் பண்ணியிருக்காரு. இது நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக டிவிடியில் மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் வெரி குட் ஃபில்ம். தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.